சில நேரங்களில் ஆண்டவர் சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறார் அல்லது விலக்குகிறார் என்றால் அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தான். ஏன் இந்த காரியத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, ஆபிரகாமும் லோத்து ஒன்றா இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் லோத்திடம் இருந்து ஆபிரகாமை வேர்பிரித்து எடுத்தார். அதற்கு பின்பாக தான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோசேப்பின் வாழ்க்கையில ஆண்டவர் யோசேப்பை தன் சகோதரர்களிடம் இருந்து வேர்பிரித்து எடுத்தார். அதற்கு பின்பாக தான் தேவன் அவனை எகிப்தின் அதிபதியாக மாற்றினார். சில நேரங்களில் ஆண்டவர் சில மனிதர்களையோ இல்ல சில உறவுகளையோ நம்ம விட்டு பிரிக்கிறார் இல்ல விலக்குகிறார் அப்படின்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, நம்ம உடைஞ்சு போயிடக்கூடாது. அது அவருடைய சித்தமாக இருக்கலாம், அவருடைய திட்டமாக இருக்கலாம். நம்ம உயர்த்துவதற்காக ஆண்டவர் சில கதவுகளை நமக்கு அடைக்கிறார் அப்படின்னா நமக்கு ஆசீர்வாதமான கதவுகளை அவர் திறக்கிறார் என்று அர்த்தம். நாம மூடப்பட்ட கதவுகளை பார்த்து இல்ல நம்மை விட்டு போன மனிதர்களை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. ஆண்டவர் நம்ம உயர்த்துவதற்கான ஒரு திட்டமாகவும் இருக்கலாம். அதனால ஆண்டவர் சில மனிதர்களையோ உறவுகளையோ நம்ம விட்டு எடுக்கிறாருன்னா சோர்ந்து போகாதீங்க, அது உங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான்.